ஹாய்! வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு ஹைதராபாதி எக் மலாய் கறி எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு மசாலா விழுது ரெடி பண்ணணும். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காம ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரியணும். இப்போ அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். விழுதோட பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விழுது ட்ரையாக இருக்குது, அதனால் இன்னும் கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நூறு மில்லி தயிர் பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். டேஸ்ட் பேலன்ஸ் பண்ண அரை டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மூணு முட்டை வேக வச்சு எடுத்திருக்க முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். மூணு நிமிஷத்துக்கு கொதி வந்ததோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஹைதராபாதி எக் மலாய் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.